சார் இன்னொரு விஷயம் வந்து, ஒரு முந்தா நேத்தி 2538 க்ரோர்ஸ் ஜாப் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விளம்பரம். அண்ணாமலை அவர்கள் வந்து கிட்டத்தட்ட கிழி கிழின்னு கிழிச்சிட்டாரு அவரோட கிட்டத்தட்ட 888 கோடி அதுல வந்து ஒரு ஊழல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரியும் செந்தில் பாலாஜி அவர்களே வேலை வாங்கி தரேன்னு சொல்லி தான் ஒரு ஊழல் பண்ணாரு. அந்த கேஸ் தான் அத ட்வீக் பண்ணி அத எங்கெங்கேயோ கொண்டு போயிடுச்சு அவருக்கு. இப்போ இது ரொம்ப பெரிய ஊழல் அப்படின்றாங்க. அது என்ன சாராம்சம்? கடந்த 3 வருடத்துல நடந்திருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு தப்பு நடந்ததுன்னா, அத அண்ணாமலைக்கு ஏதாவது ஒரு விதத்துல தெரிவித்தால் போரும். அவர் அத ஃபேக்ட் செக் பண்ணி அடுத்த நாள் வெளில கொண்டு வந்துரும். இந்த நம்பிக்கை அண்ணாமலை மேல இருக்கிறது, நீங்க பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதனால தான் இது வெளில வந்திருக்கு. இல்லன்னா இது வெளில வராது. நார்மலா நடக்கிற விஷயம் மாரி ஆயிருக்கும். இது உலகம் பூரா ஊழல் நடக்குது. ஊழல் பூரா காசு குடுத்து தான் வேலை செய்றான். வேலை குடுக்குறான். தெளிவா தெரியுது. ஒரு யுபிவிசி எக்ஸாம் வந்து 2000 சீட்டுன்னா 1,00,000 பேர் எழுதுறான். 1,00,000 பேர்ல அந்த 2000 பேர் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? யாராவது பார்த்தோமா? நம்ம பார்க்கறதில்ல. ஜஸ்ட் ஒரு அவுட் ஆஃப் ட்ராக் ஒரு உதாரணம் சொல்றேன். காதலிச்சு 2 பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு படம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் போய் அவன் அவதிப்பட்டது தெரிஞ்சிருச்சுன்னா, அவங்களுக்கு ஈஸி ஆயிடும் இல்லையா? அதுக்கு அலைப்பாயுதை படம் தேவைங்கிற மாரி, இந்த தவறுகள் நடக்குது. பட் ஏன் வெளில வருது அப்படின்னு சொன்னா, அண்ணாமலை மேல இருக்கிற நம்பிக்கை.